ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜ் குருமாவும் அன்பாலிஷ் ரைஸில் இடியாப்பம் பார்க்கலாம். ஒரு 2 கப்பு அரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 இல்லை 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அன்பாலிஷ் ரைஸ். இது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இடியாப்பமே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட அதை அப்படியே வலித்து எடுத்துகிட்டு நான் வதக்கிற பேன்லேயே எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மாவு அப்படியே அந்த பேன்லேயே வலித்து வச்சுட்டு அப்படியே வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வச்சு நல்லா வதக்க வேண்டியதான். அதுக்கான என்ன குக் பண்ணணும், நல்லா மாவு வேகிற அளவுக்கு குக் பண்ணணும். பவுட்ரு மாவு வாங்கி கூட செய்வாங்க, அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பெரும்பாலும் நான் இது இப்படி தான் செய்கிறது. அவசரத்துக்கு அந்த பவுட்ரு மாவு எடுத்து செஞ்சுக்கலாம். டைம் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து நல்லா அரைச்சி செஞ்சோன்னா இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இடியாப்பம். அவ்வளோதான், நம்மளோட இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே தேங்காய் போட்டு கொலக்கட்டையாக கூட பிடிச்சி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லி தட்டில் வேக வச்சு சாப்பிட்லாம். உப்பு உருண்டெல்லாம் செய்வோம்ல, இதிலே தாளித்து உப்பு உருண்டை செய்யலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு இடியாப்பம் குழலில் மாவை போட்டு பிழிஞ்சு வேக வைக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக வைங்க, போதும், நல்லா வெந்துடும். கடையில் வாங்கி மாவு செய்கிறத விட இப்படி செய்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். வேக வச்சுக்கலாம். அதை 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இடியாப்பம் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பூவாக. இதை வந்து நம்ம சட்னியோடையும் சாப்பிட்லாம். இப்போ குருமா வைக்கிறேன், குருமாவும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ குருமா பார்க்கலாம். ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இது கூட நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி எதுவும் போட போகிறதில்ல. கேரட்டு ஒரு பாதி சவ் பெருசாக இருக்கனால பாதி எடுத்துருக்குறேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இதையும் பொடியாக நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பீன்ஸ் ஒரு 10-11 எடுத்துக்கலாம். பீன்ஸ் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டு நீங்கள் குருமா வைக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் வச்சிங்கன்னா எந்த காய்கறி வேணாலும் போட்டு வைக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் பூ, ஏலக்காய், கல்பாசி, பட்டை, அப்புறம் கொஞ்சம் கிராம்புலாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா கூட வாயில் தட்டுப்படாது. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வதக்கணும், நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் சோம்பு வச்சுக்கலாம். அதோட
அரைச்சி வதக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு போடலை. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டு குக் பண்ணுங்கள். இங்கே நல்லா வதங்கி வாசனை வரும். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டலன்னா தெரிக்கும் மேலே. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தேங்காய் அரவை ஒன்று பார்த்துடலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு அதை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், 3 பவுடரும் இதோடு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். காய்கறி வேகட்டும். மூடி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை அரைச்சிடலாம். விழுதாக அரைச்சிக்கலாம், இல்லை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டை அரைச்சிட்டு காய்கறி வெந்ததுக்கப்புறம் அதோடு ஊற்றிடலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை. அவ்வளோதான். குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா கூட எந்த பட்டையோ கிராம்போ வந்து வாயில் மாட்டாது. இல்லை நான் உப்பு போடலை, இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் போட்டிருக்கோம்ல, ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இது இடியாப்பம், தோசை, இட்லி, பூரி, சாதத்து கூட ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லா இதுக்கும் செட் ஆகும் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.